இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் முருகப்பெருமானின் நல்லால நிச்சயம் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. நீங்களும் முருகப்பெருமானை வழிபடக்கூடிய பக்தராக இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி எனும் மந்திரத்தை மனதார நினைச்சு கொண்டு 3 முறை கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வேண்டுதலை எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் நிறைவேற்றி தருவாரு. ராசி சக்கரத்தில் 10வதாக வரக்கூடிய மகர ராசி நண்பர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா கடலில் எப்படி அலைகள் வந்துக்கிட்டே இருக்குதோ அதே போல் உங்கள் மனதில் புதிதாவது ஏதாவது எண்ணங்கள் தோன்றிக்கொண்டே தாங்க இருக்கும். எப்போதும் மற்றவங்களிடம் போய் ஏதாவது புதிய ஐடியா இருக்கான்னு கேட்டுகிட்டே இருப்பீங்க. சோர்வுன்னு உங்ககிட்ட எப்போதும் இருக்காது. வாழ்க்கையில் தோல்வி பார்த்திங்கன்னா சந்தித்தாலோ எழவே முடியாத சூழ்நிலையில் இருந்தாலும் மறுபடியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாகவே எழுந்து நிற்கக்கூடிய நபர்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அதிபதி இறக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கக்கூடிய சனி பகவானை அதிபதியாக கொண்டிருப்பதால் மனித நேயத்தோடு செயல்பட விரும்புவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சனி அதிபதி பார்த்தீங்கன்னா தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக இருப்பதால் அதிக அளவில் பணம் வைத்து கொண்டிருந்தாலும் திடீர் செலவு ஏற்படும் போது செலவுக்காக பணத்தை பார்த்தீங்கன்னா தேடக்கூடிய வகையில் தான் உங்ககிட்ட இருக்குது. பொருளாதாரத்தை பொறுத்தவரை ஏற்ற இறக்கங்கள் நிறைந்திருக்குங்க. மேலும் உங்கள் வாழ்க்கை துணையை பற்றி சொல்லக்கூடிய 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சந்திரன் அமைந்திருப்பதால் உங்களுடைய வாழ்க்கை துணை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கலரசனை மிக்கவராக இருப்பாங்க. உங்களை விடவும் நிதானமாக யோசித்து செயல்படக்கூடிய நபர்கள் தான் உங்களுடைய துணையாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சனியின் பூரண ஆதிக்கத்தில் பிறந்திருக்கக்கூடிய உங்களுக்கு திருமாலிடம் மாறாத பக்தி இருக்கும். சிவம்சத்தின் சாரமாக சனி இருந்தாலும் பெருமாளை வழிபடுவதே ரொம்ப விரும்புவீங்க. மேலும் பார்க்கடலில் மகாவிஷ்ணு சைன கோலம் கொண்டிருப்பார். எனவே சைன கோலத்தில் மகாவிஷ்ணு அரங்கநாத பெருமாளை சேவை சாதிக்கும் கோயில்கள் அனைத்தும் வழிபட்டு வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்குங்க. மேலும் மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா கிரகநிலை ரீதியாக எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்கணும், இந்த நேரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யலாம், புதிய தொழில் தொடங்கலாமா, இல்லை வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலக என்ன மாதிரியான பரிகாரங்களை மேற்கொள்ளலான்னு இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களும் மகர ராசி நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய பிறந்த ஊர், தேதி, டேட் ஆஃப் பர்த்து, அது மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ராசி சக்கரத்தில் சனி பகவானை அதிபதியாக கொண்ட மகர ராசி நண்பர்களை பார்ப்பதற்கு கடுமையானவ போல நீங்கள் இருந்தாலும் ரொம்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் பழகினா இனிமையானவங்களாக தெரியும். இதிலும் சரியாக செயல்படுவீங்க. எதையும் யோசித்து செய்வதும் இந்த நேரத்தில் நல்லது. கோபமாக பேசுவதை தவிர்த்து நிதானமாக பேசி செயல்படக்கூடிய காரியமே இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றிக்கு உதவும். எந்த விஷயத்திலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. வீண் குற்றச்சாட்டுகளுக்கு இந்த நேரத்தில் ஆளாக வாய்ப்பிற்கு. எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாக செயல்படுங்க. குடும்பத்தில் இந்த நேரம் ஏதாவது ஒரு வகையில் திடீர் சச்சரவுகள் தோன்றலாம். அதற்கு இடம் கொடுக்காம நடந்து கொள்வதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. பண விஷயத்தில் கூடுமானவரை அடுத்தவரை நம்புவதை தவிர்க்க பாருங்க. அது மட்டும் இல்லை, உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா பயணங்கள் செல்லும் போது, வாகனங்களில் செல்லும் போது ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலை செய்யக்கூடிய இடத்துல மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவங்க வாடிக்கையாளர்களிடம் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வதும் நன்மையை தரும். எதிர்பார்த்தா பணம் தாமதப்படலாம். அது மட்டும் இல்லை, பெண்களுக்கு கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவுங்க. யோசித்து இந்த நேரம் செய்யக்கூடிய வேலைகள் உங்களுக்கு சாதகமாக முடியும். கலைத்துறையினருக்கு நல்ல லாபம் உண்டு, அலைச்சல் இருக்கலாம். ஆனால் கடந்த காலத்தை விட இந்த நேரம் கூடுதல் வருமானம் உங்களுக்கு உண்டுங்க. புதிய ஒப்பந்தம் தொடங்குவதற்கு முன்னாடி ஒன்றுக்கு மேற்பட்டவங்களுடைய ஆலோசனை கேட்டு இந்த நேரம் தொழில் தொடங்குவது ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை, அரசியல் துறைகளில் இருந்தீங்கன்னா நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலை உருவாகும். எதிர்பார்த்த பதவிகள் உங்களுக்கு வந்து சேருங்க. நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீங்க. மாணவர்களுக்கு திட்டமிட்டு பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். எதிலுமே அவசரம் காட்டாம நிதானமாக செயல்படுவது நல்லது. அது மட்டும் இல்ல, தோல்விகளை வெற்றியின் படிகளாக கருதி எதையும் கவலைப்படாம செயல்படக்கூடிய மன உறுதி கொண்ட உங்களுக்கு இந்த நேரம் பண வரத்தும் அதிகரிக்கும். வாக்கு வன்மையால லாபம் உண்டாகும்.
வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகலாம். இடமாற்றம் ஏற்பட வாய்ப்பிற்கு. கெட்ட கனவுகள் தோன்றுங்க. உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கிடும். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. அது மட்டும் இல்ல, தொழில் வியாபாரம் மந்த நிலை உண்டாகும். வரவேண்டிய பணமும் தாமதமாக தான் வரும். சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக தான் இருக்கும். அது மட்டும் இல்ல, தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படலாம். கவனமாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா கடுமையான வேலை இருக்கும். உத்தியோகம் காரணமாக வெளியில தங்க கூட வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்துல அனுசரித்து போவதும் நல்லதே. கணவன் மனைவிக்கிடையே திடீர் முசல்கள் ஏற்படலாம். ஆனா அந்த சண்டைகளும் சரியாகிடுங்க. குடும்ப செலவுகள் கூடும். குடும்ப பற்றிய கவலைகள் உங்களுக்குள்ள உண்டாகும். உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவதும் நல்லது. நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்தும் போது ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அது மட்டும் இல்லை, பெண்கள் பார்த்தீங்கன்னா சமையல் செய்யக்கூடிய நேரத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. பெண்களுக்கு இந்த நேரம் வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம். நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது. சாமர்த்தியமான பேச்சின் மூலம் லாபத்தை பெறுவீங்க. அரசியல்வாதிகள் தொகுதி பிரச்சனைகளை தீர்ப்பதில் அக்கறை காட்டுவீங்க. அதனால தொகுதி மக்களிடம் நற்பெயர் உண்டு. கலைத்துறையினருக்கு பார்த்தீங்கன்னா இந்த நேரம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும். வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடுன்னு சொன்னேன். அது மட்டும் இல்லைங்க, உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா இந்த நேரம் பொருளாதார ரீதியாக ஏற்படக்கூடிய தடைகள் விலக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த நேரம் செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகார முறை என்னென்னு தெரிஞ்சுக்கலாங்க. பொதுவாகவே சில பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வந்தாலே நமக்கு ஏற்படக்கூடிய பெரிய பிரச்சனை கூட தீர்வதற்கான இறைவனாலே பார்த்தீங்கன்னா வழி ஏற்படும். அந்த வகையில் மகர ராசி நண்பர்கள், உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலக எளிமையான முறையிலே சனிக்கிழமை நாளில் அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றி வெற்றிலை மாலை வடை மாலை சாற்றி வழிபட்டு வந்தாலும் நிச்சயம் உங்களுடைய கஷ்டங்கள் காணாமல் போகும். மனதில் உங்களுக்கு தைரியம் உண்டாகிடுங்க. அது மட்டும் இல்லை, மகர ராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் காத்திருக்கு. ஜோதிட அறிவுரையின்படி இந்த நேரம் முக்கிய கிரகங்கள் மற்றும் பேச்சுகளின் காரணமாக பார்த்தீங்கன்னா மகர ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்குங்க. தொலைந்த பொருட்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் கைக்கு வந்து சேரும். சுப காரியத்தில் இருந்து வந்து தடைகள் விலகிடுங்க. பெற்றோர்களுடைய உறுதுணையால் பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் கைகூடி வரும். அது மட்டும் இல்லை, பிரிந்த பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே மீண்டும் பார்த்தீங்கன்னா அன்பு மலர்ந்து மீண்டும் குடும்ப வாழ்க்கை இனிதாக மாறும். மேலும் மகர ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நட்சத்திர ரீதியாகவும் எப்படிப்பட்ட பலன்கள் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் இந்த நேரம் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் திடீர் திருப்பங்கள் செலவுகள்னு பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்காத வகையில் தான் இருக்கும். அதுவும் 60 வயதுக்கு மேற்பட்டவங்களுக்கு அற்புதமான திருப்பு முனையாக ஏற்படும். வியாபாரம் செய்தீங்கன்னா எடுத்த காரியத்தில் வெற்றி உண்டு. தொழில் முனைவோருக்கு புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். கடை விரிவாக்கம் செய்யக்கூடிய யோகம் உண்டு. புதிய கிளையை தொடங்குவீங்க. வீடு கட்ட ஆரம்பிப்பதே தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகம் உண்டு. அடுத்தபடியாக வேலையை விட்டு விடலாமான்னு யோசித்தவங்க கூட தாராளமாக வீட்டை விட்டு தொழில் தொடங்கலாம். வாகன யோகம் சிறப்பாக இருக்கும். இந்த இடத்துல மரியாதை கிடைக்கவில்லைன்னு மதிப்பு போய்விட்டதுன்னு நினைச்சிங்களோ, அந்த இடத்துல அவமானப்பட்டீங்களோ, அந்த நிலைமைகையெல்லாம் இனி பரிபூர்ணமாக நீங்கி அவங்களே உங்களை பார்த்தீங்கன்னா அழைத்து கௌரவப்படுத்துவாங்க. இரட்டிப்பான நன்மைகள் காத்திருக்கு. சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதனை சமாளித்து முன்னேற்றக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு அமையும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய பார்த்தீங்கன்னா நாட்களாக இனி இருக்குங்க. நிறைய நன்மைகள் காத்திருக்கு. உச்சகுரு பகவான் உங்கள் ராசியை பார்ப்பதால் யோகா பெறக்கூடிய நேரம் இது. தன்னம்பிக்கை தைரியமும் அதிகமாக இருக்கும். தொட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசியில் வரக்கூடிய நட்சத்திர ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உத்திராடம் 2, 3, 4 பதங்களில் பிறந்தவங்களுக்கு மன திருப்தியோடு செயலாற்ற போகிறீங்க. புத்தி சாதுரியத்தால் மூலம் காரிய வெற்றி உண்டாகும். அது மட்டும் இல்லைங்க, மற்றவங்க மூலம் பார்த்திங்கன்னா உங்களுக்கான மதிப்பு மாறாட்டு கூடுதலாக கிடைக்கும். மனக்கவலை ஏற்படலாம். உடல் சோர்வு உண்டாகலாம். அடுத்தபடியாக திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரம் தொழில் வியாபாரம் முன்னேற்றக்கான புதிய திட்டங்களை திட்டுவீங்க. புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. உத்தியோகத்தில் இருந்தீங்கன்னா உற்சாகமாக செயல்பட்டு வேலையை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவீங்க. புதிய பதவியில்னா பொறுப்புகள் இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தபடியாக அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நேரம் கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். குடும்பத்தோடு விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இருக்குது. குழந்தைகள் உற்சாகமாக காணப்படுவாங்க.
மன திருப்தியோடு காரியங்களை செய்து சாதகமான பலனையும் பெறுவீங்க. பயணம் செல்ல இந்த நேரம் வாய்ப்பு இருக்குங்க. இந்த நேரம் பார்த்தீங்கன்னா